ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ஃபிஷ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் ஊலா. இந்த ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் வந்து ஹெட் அண்ட் டைல் அது வந்து ஃபிஷ்ஷில் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் வந்து அடிக்கடி நான் வாங்குகிறேன், ஏன்னா எங்கள் ஊரில் நிறையா கிடைக்கும். எல்லா ஃபிஷ்ஷுமே கிடைக்கும், அதில் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரெகுலராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது 1 kg வாங்கினேன். 1 kg 450. உங்கள் ஊரில் இந்த ஃபிஷ் வந்து என்ன ரேட்டுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதோட ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எப்போயுமே ஆஸ் யூஷுவல் சேர்க்குற மசாலா தான். அதில் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அதோட 1/2 லெமன் எலுமிச்சைச்சாறு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி நீங்கள் ஒரு நல்லா மேரினேட் ஆகட்டும். அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை குழம்பு வைக்கிறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம எடுத்து குக் பண்ணிடலாம். மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், குழம்பு வச்சாச்சு. குழம்புல வந்து மாங்காய் பீசஸ், அதாவது மாங்காய் 2 துண்டும் கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். எப்போயுமே மீன் குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரிலாம் மாங்காய்லாம் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம புளியும் ஊற்றுவோம், அதோட இதுவும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பக்கம் நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பக்கம் ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. மசாலா பார்த்திங்களா உதிராமல் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முட்டைக்கோஸும் கேரட்டும் பொரியல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் மசாலா உதிராமல் மீன் கிடைக்கும், நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம எல்லா வெரைட்டிக்கும் சாப்பிட்லாம். ஸோ பிளேட்டிங் பண்ணிட்டேன் நான். சாதம், குழம்பு, பொரியல், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட லன்ச். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.